இப்போ வேக்சின் கொரோனா வந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கொரோனா வரதுக்கு முன்னாடியே இவர் பில்கேட்ஸ் வந்து நமக்கு சொல்லிட்டார். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ப்ராஃபஸி சொன்னேன்னு வேற அவர் சொன்னார், எதிர்பார்த்தது தான் அப்படின்லாம் சொன்னார். இப்போ அவர் வந்து ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறார் எல்லாருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஐடி 2020 பேர். இங்கே இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் ஐடி 2020. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம எல்லாருக்கும் வேக்சின் போடணுங்கிற ஒரு கட்டாயம் வந்து நம்ம எல்லாரும் வேக்சின் போட்டிங்களா இல்லையா? போட்டாச்சு, எல்லாரும் வேக்சின் போட்டாச்சு. 1க்கு 2 போட்டாச்சு. தேவைப்பட்டா இன்னொன்று கூட போட சொல்லுவாங்க போல, போகிற போக்கு பார்த்தா அப்படி தான் இருக்கு. 3 போட்டிங்களா? பரவாயில்ல, நீங்கள் அட்வான்ஸ்டாக இருக்கியா அந்த விஷயத்தில். அதுவும் இருக்கா? போட்டுட்டே இருங்க. சரி, ரைட்டு. இப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம அத்தனை பேரும் இப்போ வேக்சின் போட்டாச்சு. இனி வேக்சின் போட்டவங்க தான் எங்கே வரணும்? பப்ளிக் பிளேஸுக்கு வரணும். வேக்சின் போட்டால் தான் ஆஃபீஸு, வேக்சின் போட்டால் தான் பசங்களுக்கு ஸ்கூலு, வேக்சின் போட்டால் தான் ட்ராவல். அப்படி தானே இருக்கு. என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, நோ வேக்சின் நோ ட்ராவல். வேக்சின் போடாட்டி என்ன கிடையாது? ட்ராவல் கிடையாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இனிமேட்டு வேக்சின் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ 1 ஆச்சு, 2 ஆச்சு, ஒரு சிலர் 3, இன்னொருத்தர் 4, சில நாடுகளில் 1, 2 தான், ஒரு சிலர்லாம் வந்து 3 போடுறாங்க. இப்படி இருக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேக்சின் சர்டிஃபிகேட் இப்போ எல்லாரும் போட்டாச்சுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? பொது தளத்துக்கு வரும்போது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வரும்போது அத்தனை பேருக்கும் ஸோ ஒருத்தரையா நிறுத்தி என்ன செய்யணும்? இப்போ செக் பண்ணணும். ஏன்னா இப்போ நோ மாஸ்க் சொல்லியாச்சு, எல்லாரும் ஷாப்பிங் மாலுக்கு வரீங்க. எத்தனை பேர் வேக்சின் போட்டா, எத்தனை பேர் வேக்சின் போடலை, எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ அவர் என்ன சொல்றாரு, ஃபியூச்சரா வரக்கூடியதான வைரஸ் ஏதாவது வந்துச்சுனாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான ஒரு கருவி நம்ம உடம்புல இருக்கணும். அட் த சேம் டைம் வேக்சின் போட்ட சர்டிஃபிகேட்டும் அதுக்குள்ள, அதுக்கு பேர் இ சர்டிஃபிகேட்னு பேர், இ வேக்சின் சர்டிஃபிகேட், அதுவும் நம்ம உடம்புல இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாஸ்போர்ட்டு, நம்முடைய ஐசி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சிப்பாக நம்ம உடம்புலயே இம்ப்ளான்ட் பண்ணிட்டா, போகிற இடங்கள்லாம் உங்களுக்கு தனியாக மொபைலை காட்ட வேண்டிய அவசியம். இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் வேக்சின் எதில் தான் காட்டியிருப்பீங்க? போகிற இடத்துலாம் மொபைல் காட்டுவீங்க. ஒருவேளை அங்கே மொபைல் வேலை செய்யலை, இல்லை பேட்டரி சார்ஜ் இல்லை, உங்கள் மொபைல் தொலைஞ்சிருச்சு, யாரோ திருடிட்டாங்க, மொபைல் டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த இடத்துல அப்போ நீங்கள் போய் நிற்கும் போது இல்லைன்னா திருப்பி நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக அப்படி ஒரு சிப்பையோ சிஸ்டமையோ நம்ம உடம்புலையே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா போகிற இடங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு பேர் ஐடி 2020 அவர் சொன்னார். ஸோ கொண்டாந்து இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம அத்தனை பேர் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடியதான டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய சிபிஆராக இருக்கட்டும், அல்லது நீங்கள் போட்ட வேக்சின் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், பாஸ்போர்ட்டாக இருக்கும், விசா இருக்கட்டும், உங்களுடைய காரு லைசன்ஸ் அத்தனையும் ஒரே சிப்பில் போட்டு உடம்புக்குள்ளே வைக்கிறதுக்கான வேலையை இப்போ கொண்டாந்துருக்கிறாங்க. அத்தனை பேரையும் கொண்டாந்துருக்கிறாங்க. இது ஆல்ரெடி இந்த சிப் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. மனுஷனுக்கெல்லாம் போட்டு செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்ன பாருங்க, ஒரு பெரிய டிராமா நடத்தப்பட்டது அப்படின்னு. என்ன டிராமா நடத்தப்பட்டது அப்படின்றத இப்போ நான் சொல்றேன், கவனிங்க. கொரோனா என்று ஒரு வைரஸ் இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வந்தது உண்மை, ஜனங்க செத்தது உண்மை. இதுக்கு பின்னாடி என்ன நடத்தி பார்க்கப்பட்டது அப்படின்னா, கடைசியா கவனிங்க, கொரோனா உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத போகிற இடத்தெல்லாம் எப்படி செக் பண்ணாங்க? ஸ்வாப் டெஸ்ட் வச்சு பண்ணாங்க இல்லையா? பண்ணாங்க தானே? அதுக்கப்புறம் போகிற இடங்கள்லாம் டெம்பரேச்சர் இருக்குதா இல்லையாங்கிறத எப்படி பார்த்தாங்க? நெத்திலையும் கையில டெம்பரேச்சர் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் ஜுரம் இருக்கா இல்லையான்னு கையில செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே நான் கேட்குறேன். தாத்தா பாட்டி காலத்திலேயே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நெத்தியில கை வச்சு பார்ப்பாங்க. கொஞ்சம் நல்ல தாத்தா பாட்டியாக இருந்தால் கழுத்துக்கு கீழே கை வச்சு பார்ப்பாங்க. அப்புறம் 10 போடுவாங்க, அது கதை முடிஞ்சிச்சு. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா தெர்மாமீட்டரை வாயில வச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் அக்களுக்கு கீழே வைப்பாங்க. அப்புறம் சிஸ்டம் கொஞ்சம் நல்ல டெக்னாலஜிலாம் வளர்ந்த பிறகு காதில் வச்சு பார்த்தாங்க, நீங்க வச்சு பார்த்தாங்க, இப்படிலாம் இருக்கு.
எங்கேயாவது கையில வச்சு பார்த்து நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏன் கையிலையும் நெத்திலையும் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லையும் நீங்க போகும்போது இந்த மாதிரி செக் பண்ணாங்க? ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? போகிற இடங்களெல்லாம் ஒன்று நெத்தி இல்லைன்னா கை. உங்களை போகிற இடத்துல நிறுத்தி நிறுத்தி இப்போ உங்களுடைய சைக்காலஜிக்கலா, நான் சொல்றது வேர்ல்டு வைட், இது இந்த நாட்டில் அந்த நாட்டில் அப்படிலாம் கான்செப்டே கிடையாது. எந்த நாட்டிலையும் இருக்கிற 195 நாடுகள் அஃபிஷியலாக எந்த நாட்டுக்கு போனீங்கனாலும் உங்களை நிறுத்தி கையையும் நெத்தியையும் செக் பண்ணக்கூடியதான ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க. இப்போ உங்களை அறியாமலேயே நீங்களே என்ன காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? கையையும் நெத்தியும் காட்ட ஆரம்பிச்சாச்சு. ஒருவேளை யாருக்காவது கை இல்லைன்னா எதை காட்ட போறாங்க? நெத்தி காட்ட போறாங்க. நெத்தி இல்லாதவங்க இருக்க முடியாது, கண்டிப்பா உனக்கு கை இருக்கணும். கை இல்லாதவங்களுக்கு நெத்தி. நீங்க ஏன் இதை காட்டுறீங்க? கையில டெம்பரேச்சர் பார்த்த காலம் எது? கையில எப்படி டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சாங்க? இங்க பார்த்தா கண்டுபிடிக்கலான்றது கொரோனாவுக்கு பிறகு ஏன் வந்துச்சு? கொரோனாவுக்கு முன்னாடி இப்படி ஒரு சிஸ்டமே இல்லையே. நீங்க போய் கையும் நெத்தியும் காட்டும் போது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? வெளிப்படுத்தல் 13:16 வாசிங்களேன். சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது. இப்போ இந்த கையும் நெத்தியும் காட்டும் போது ஏதாவது தோணுச்சா? நம்ம கையும் நெத்தியும் காட்டுறோமே, டெம்பரேச்சருக்குன்னு காட்டுறோமே. போகிற இடங்கள்ல தெர்மாமீட்டர் வேற எத்தனையோ மெத்தட் இருக்கும்போது திடீர்னு இது ரெண்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. முடிஞ்ச உடனே கையும் நெத்தியும் காட்டுறது. இப்போ நம்மளை கூட பரவாயில்ல, இது அடுத்த ஜென்ரேஷன் மைண்ட்ல ஏத்திட்டான். பிள்ளைகள் விளையாட்டால சீரியஸாவே போய் என்ன செய்யறான்? போகும்போது கையும் நெத்தியும் காட்ட தொடங்கியாச்சு. இனிமேட்டு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த ID 2020ங்கிற சிப்பு இதை அப்படியே கொண்டு வந்து உங்களோட உங்க சிபிஆருக்கு பதிலா உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும், பாஸ்போர்ட்ல இருந்து விசால இருந்து எல்லாத்தையும் இந்த நியூ டெக்னாலஜின்னு சொல்லி இதை கொண்டு வந்து உங்க உடம்புல இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இது 30 செகண்ட்ஸ்ல வச்சிருவாங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் மோர் தேன் 1 minute 2 minutes மேல ஆகாது. எங்க போனாலும் இதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் சிப்பு சிஸ்டம் ரெடியா இருக்கு. அத்தனை இடத்துலையும் இப்படி ஒரு சிப் ரெடியாக வைக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா நாட்டிலையும் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, தி நியூ டெக்னாலஜி அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு அத்தனை பேரும் இப்படி ஒரு சிப்பை இம்ப்ளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஒரு அன்அஃபிஷியல் ஒரு நியூஸ், ரூமர்னு கூட வச்சுக்கோங்க. 2025ல மலேசியா முழுக்க இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேலை ஆயத்தப்பட்டிருக்கு. கவர்மெண்ட்டே 2025ல அத்தனை பேரும் இப்படி ஒரு சிப் சிஸ்டம் கொண்டு வந்து போகிற இடங்கள்லாம் இனிமேட்டு நீங்க டெம்பரேச்சருக்கு பதிலாக எதை காட்ட போறீங்க? கையையும் நெத்தியையும் காட்ட போறீங்க. ஏன்னா வேக்சின் போட்டாச்சான்னு அதுல தெரிஞ்சிடும், எத்தனை போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். அடுத்து உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குதா இல்லையானோ அது சொல்லிட போகுது. உங்க பேர்ல இருந்து உங்க சிபிஆர் நம்பர்ல இருந்து எல்லாமே அந்த ஸ்கிரீன்ல அப்படி நின்றோம். அப்படி ஸ்கேன் பண்ண உடனே நிற்கும். இப்ப அதுக்குத்தான் உங்களை முதல்ல சைக்காலஜிக்கலி ரெடி பண்ணாங்க. இப்ப நம்ம ஓரளவுக்கு ஒரு குரூப் கொஞ்சம் பைபிள் நல்லா படிக்கிற குரூப் கையும் நெத்தியும் காட்டணும்னு சொல்லும் போதே மனசு கொஞ்சம் என்னவாச்சு, இல்லடா திடீர்னு கையும் நெத்தியும் காட்ட சொல்றாங்களே, சரி டெம்பரேச்சர் தானே அப்படின்னு சொல்லி காட்ட தொடங்கிட்டோம். இப்ப போக 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 ஒரு சிப்பை கொண்டாந்து கையிலையோ நெத்திலையோ வைக்கும் போது கம்பல்சரி நீங்க இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஏதோ ஒரு நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்ப மலேசியாலே பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள உலகம் முழுக்க என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், பரவ ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க இங்க இருக்கிறவங்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் எங்க போக வேண்டி வரும்? அவங்க ஊருக்கு போங்கம்பாங்க. அங்க இறங்கும் போது அவன் வச்சுட்டு நிற்பான். இறங்குற இடத்துல அவன் என்ன செய்ய போறான்? அவனை வச்சுட்டு நிக்க போறான். இப்ப எல்லா நாடுகளும் இதற்கான ஆயத்த பணியை செய்ய தொடங்கி விட்டுருச்சு. இப்ப இது இல்லாமல் வேலை கிடைக்காது. ஏன்னா இப்பவே இது இல்லாமல், வேக்சின் இல்லாமல் பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, ஸ்கூல் கிடையாது. இது இல்லாம வேலை கிடையாது, கவர்மெண்ட்ல வேலை கிடையாது, டிராவல் கிடையாது. இப்ப எங்க போனாலும் வேக்சின் சர்டிபிகேட் கம்பல்சரி அப்படின்னு இருக்கு. இதுக்கு பதிலாகத்தான் இந்த சிப் வரப்போகுது. சிப் ரெடியாக இருக்கு, இப்பவே ரெடியா இருக்கு. இப்ப எதுக்கு அதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீங்களும் நானும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளை சைக்காலஜிக்கலி ரெடி பண்ணாங்க. திடீர்னு கொண்டு வந்து கையில நெத்திலையும் போடுனா, இப்போ அமெரிக்காலே பாருங்க 70% ஆஃப் மக்கள் தான் வேக்சின் போட்டிருக்கிறாங்க. ஒரு 30% என்ன செய்யல, போடல. ஏன்னு கேட்டா அவன் எதுல மோசமானவனா இருக்கணும் இல்லையோ, இது பைபிள் படி தப்பு நான் போட மாட்டேன்ட்டான் வேக்சினை. பைபிள் படி தப்பு நான் பைபிள் வேக்சின் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வைராக்கியமா போடாம இருக்காங்க. அதுல எத்தனையோ முதியோர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எதிராக நிறைய காரியங்கள் நடக்குது. இவங்களாலதான் கொரோனா திருப்பி பரவுது, இவங்க வேக்சின் போடாததுனால அப்படின்னு. சரி, வேக்சின் போட்டா கொரோனா வருமா வராதா? வரும் தானே. வேக்சின் போட்டா கொரோனா சரி ஆகுமா ஆகாதா? வேக்சின் போட்டா ஆகுமா ஆகாதா? ஆகாது. போட்டா திரும்பி அப்புறம் ஏன் போடணும்? பதில் இல்லை பாருங்க. நான் சொன்ன பாருங்க, டிக்டேட்டர்ஷிப் இதுதான். அவங்க அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. இதை போட்டா திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை போட்டா சரியாகுமா? சரியில்லாம் ஆகாது. இது தடுப்பூசி. வராம தடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அவன் வராம தடுக்குமா? வரும். அப்புறம் எப்படி அது தடுப்பூசி ஆகும்? நீங்க கேள்வியெல்லாம் கேட்க முடியாது இனிமேட்லாம். போடுப்பா, போட்டா வெளியே வா, இல்லைன்னா வீட்டு விட்டு வெளியே வராத. போட்டா உனக்கு வேலை, போட்டா உன் பிள்ளைக்கு படிப்பு, இல்லைன்னா நீ வராத. எப்படி டிக்டேட்டர்ஷிப் ரெடி ஆகுது பாருங்க. வேர்ல்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரெடி ஆக்கி விட்டது. அதற்கான பெரிய டிராமா தான் கொரோனா. நடத்தி பார்த்தாச்சு. நெத்தியும் கையையும் காட்ட சொல்லியாச்சு. இப்போ காட்டுற காலம் வந்துருச்சு. நம்ம அதுக்கு உட்பட்டுட்டோம். சைக்காலஜிக்கலி நம்ம மைண்ட்ல ஏத்திட்டாங்க. இப்போ இது உலகளாவிய ஒரு காரியமாய் பரவ போகிறது. எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நோக்கியாவுடைய சிஇஓ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சவுண்ட் வைங்க. 2030ஆம் ஆண்டில் சவுண்ட் வைங்க. வரும் 2030ஆம் ஆண்டில் 6G தொழில்நுட்பம் வந்துவிடும் என நோக்கியோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பெக்கா லன்பர்க் தெரிவித்துள்ளார். மேலும் இப்போது பெரும்பாலும் அனைவரது கைகளிலும் தவழும் மொபைல் போன் அப்போது பயன்பாட்டில் இல்லாமல் வழக்கொழிந்து போய்விடலாம் எனவும் அதில் உள்ள பல அம்சங்களும் நமது உடலுடன் நேரடியாக கட்டமைக்கப்பட்டிருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். என்ன சொன்னார் தெரியுமா? செல்போனே இருக்காது. அது எப்படிங்க செல்போன் இருக்காது? இங்க வர்றதுக்கு, கொரோனா வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் வந்தபோது துபாயில ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குதா? Forget mobile phones. Get ready to be shipped. போனே இனிமேட்டு உங்களுக்கு இருக்காது. உங்க கையில் என்ன பண்ணிடுவாங்க? சிம் கார்டையே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. எப்படி பண்ணுவாங்க கவனிங்க. இதான் அவருக்கு ஒவ்வொரு தடவையும் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டெக்னாலஜி ரெடியா இருந்துச்சு. இப்போ இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்முடைய பயோசிப்பையும் கொண்டாந்து இதோட கூட என்ன செய்ய போறாங்க? இணைக்க போறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபோன் இருக்காது அப்படின்னு அவர் சொன்னதுடைய நோக்கம் என்னன்னா, உங்க உடம்பே என்னவா இருக்க போகுது? ஃபோனா இருக்க போகிறது. அதுக்கப்புறம் ஃபோன் கிடைக்காது. அது எப்படி கிடைக்காது? இப்போ பாருங்க, நீங்க 4G 5G யூஸ் பண்றீங்க இல்லையா? பட்டன் ஃபோன் கிடைக்குது. ஆனா அதுல நீங்க என்ன யூஸ் பண்ண முடியாது? 4G 5G யூஸ் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் வேணும், யூடியூப் வேணும். இப்போ நம்மளே அதை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த போனால நம்மளோட இந்த டெக்னாலஜிக்கு அது என்ன செய்யல, கான்ஃபிகரேஷன் ஆகல, ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ வேற வழியே இல்லாமல் இப்போ நம்ம எதுக்கு தான் போனோம்? ஸ்மார்ட் போன். நாளைக்கு இந்த ஸ்மார்ட் போனுக்கு 6G என்ன செய்யாது, ஒத்து போகாது. உங்க உடம்பு மட்டும்தான் ஒத்து போகும்னு சொல்லுவான். நம்ம உடம்புலயே சிப்பை பதிக்க தொடங்கிடுவாங்க. இதெல்லாம் வேதத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. நம்ம உடம்புலயே வச்சிருவாங்க. இது இல்லாமல் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. 24 மணி நேரம் கண்காணிக்கப்படுவீர்கள். ஒருவரும் தப்பி போக முடியாது. இன்னும் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் பைபிள் சொல்லுது. இப்போ இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி 100% என்னவாக தொடங்கிருச்சு? 100% நிறைவேற தொடங்கி விட்டது. இது ரொம்ப தூரத்திலையும் இல்லை. அவரை சொல்றாரு 2030ன்னு சொல்லி. ஆனா அவர் இப்பதான் சொல்றாரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டெக்னாலஜி என்னவா இருக்கு, ரெடியாக இருக்கு. நான் சொல்லுவேன், கொரோனா வந்ததுல நிறைய பாதிப்புகள் இருக்கு. ஆனால் அதுல ஒரு சில காரியங்கள் தள்ளி போச்சு. 2018 லாஸ்ட்லயே இவ்வளவும் ரெடியா இருந்துச்சு. இவ்வளோ காரியங்களும்
ரெடியாக இருந்தது. ஒருவேளை இந்த கொரோனா வராமல் இருந்திருக்குமானால் இந்நேரம் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கி இருப்பாங்க. நடுவில் கொரோனா வந்தது ஒரு வகையில் சபைக்கு நலமாய் போய்விட்டது. ஏன், சபை இருந்த நிர்விசானத்தில் வருகை மட்டும் அப்ப நடந்திருந்தா எத்தனை வருகையில வந்திருக்கும் நமக்கு தெரியாது. we are all church goers, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம எல்லாருமே சபைக்கு வர்றவங்க தான். ஞாயிற்றுக்கிழமையானா நம்ம எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையானா பிள்ளைகளோட விளையாடாதீங்க, கவனிங்க, வரோம். ஆனா எத்தனை பேர் வருகையில போவோம்? எவ்வளவு பேர் சபைக்கு வராங்கன்றது முக்கியமே கிடையாது. எவ்வளவு பேர் சபையிலிருந்து மேல வராங்கன்றது தான் முக்கியம், இல்லையா? எவ்வளவு பேர் ஸ்கூலுக்கு போறாங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் பாஸ் பண்றான்றது தானே முக்கியம். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் பிழைக்கிறாங்கிறது தானே முக்கியம். அதே மாதிரி சர்ச்சுக்கு வர்றதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வர்றதுலேயே ஒரு பெரிய பெருமை. நான்லாம் தவறாம போயிடுவேன். போய் ஏதாவது ஒரு சிவரை பார்த்து ஓரமாக உட்காந்து தலையை சாச்சு, அப்படியே மண்டையை சாச்சு, ஆராதனை ஆரம்பிக்கும் போதே அது 3வது வானத்துக்கு போயிடும். இப்போ உங்க எல்லாருக்கும் வேற நாங்கள் ஒரு அலாரம் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கோம். என் ஆத்மாவே கத்தரை சோத்ரியும், அது வந்து அலாரம் மாதிரி. அதை சொன்ன உடனே முழிச்சிருவாங்க. இதுல ஒரு பெருமை வேற, நாங்களாம் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை பரலோகத்துக்கு போறதுக்கு வழி சொல்லுகிற இடம். நாங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போயெல்லாம் விட முடியாது. நீங்க ரெடியாகி போனா தான் உண்டு. கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி ஆயிருச்சு, இன்னும் நிர்விசானம், இன்னும் உணர்வில்லாத இருதயம். ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்கள் உழைக்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே வருகை வரைக்கும் தான். அதற்கு பிறகு எல்லாமே வேதனையாய் மாறும். இப்ப நமக்கு கதவு திறந்திருக்கிற காலம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். நாம எந்த அளவுக்கு இதுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோன்றது தான் முக்கியம். இது இந்த கொரோனாக்கு பிறகு கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு பெரிய கூட்டம் உணர்வடைஞ்சு சபைக்கு வந்திருக்குது. சபைக்கு வந்தவங்களையே ஒரு கூட்டம் என்னவா இருக்குது, உணர்வடைஞ்சு வந்திருக்கு. ஒரு கூட்டம் அப்படியே போயிருச்சு. ஏன்னா அவனுக்கு ஆன்லைன் தான் வசதி. நான் சொல்றது ஒருவேளை நீங்க வருத்தமா எடுத்துக்காதீங்க. இந்த சபையில ஆன்லைன் நடத்துறதை நிறுத்திடுங்க. ஒரு சிலர் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, இல்ல வர முடியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படிலாம் யாரும் இல்லை. வரணும். இல்ல உடம்பு சரியில்லை, இங்க வந்தா தானே சுகமாகும். அங்கே இருந்தா எப்படி சுகமாகும்? வரணும். அவங்களுக்கு என்ன வசதி தெரியுமா, இந்த ரெடி ஆகி வண்டியில உட்காந்து வர்றது கஷ்டம். இப்ப அங்கன்னா வீட்டுல உட்காந்துட்டு லுங்கிய கட்டிட்டு பார்த்துடலாம் பாருங்க. அவனுக்கு அது வசதி இல்லை அவங்களுக்கு. இப்ப பாருங்க, இந்த மெசேஜ் ஆரம்பிச்ச உடனே என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பிரதர் செய்தி ஆரம்பிச்சிட்ட, நீ சாப்பாடை கொண்டு வந்துரு, சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துருவோம். 2 in 1 ஒரே வேலையை முடிச்சிருப்பான் இந்நேரம். இப்ப நீங்க நானெல்லாம் வீட்டுக்கு போயில சாப்பிடணும். இப்ப எது வசதி? ஆமா, சர்ச்சில் எதுக்கு ஆன்லைன் எப்போ வந்துச்சு? கொரோனால போக முடியாத சிச்சுவேஷன் ஆன்லைன்ல பண்ணோம். அது வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா இவங்கெல்லாம் இப்ப அதை வந்து சொகுசாக்கிட்டாங்க. ஒரு விசா ஒரு கூட்டம் இல்லைங்க, வர முடியலைங்க, வாங்க. வேலைக்கு மட்டும் போக முடியுது இல்ல, அதுக்கு மட்டும் கஷ்டப்பட்டாவது உருண்டு பிறண்டாவது போய் சேர்ந்துட முடியுது இல்ல. ஏன்னா அவன் சம்பாத்தியம் கொடுக்குறான்னு. இங்க வந்தா தானே பரலோகத்துக்கு போக முடியும். வரணும். அதுதான் சொல்றேன். இந்த கொரோனாக்கு அப்புறம் ஒரு கூட்டம் நல்ல வசனத்துல தேறி ஆண்டவருக்குள்ள வந்து ஒரு பயம், தேவ பயம் வந்துருச்சு. ஒரு கூட்டம் எங்க போயிருச்சு? நிர்விசானத்துல போயிருச்சு. தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காலம் இனி கண்டிப்பாக செல்லாது. நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க வராது அப்படிலாம் சொல்லி உங்களை அவங்க ஏமாத்துறாங்க. ரொம்ப சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவருடைய வருகை சம்பவிக்க போகிறது. சடுதியாய் நினையாத நாளிகையில வரும். இப்ப கொடுத்திருக்கிற காலம் வந்து ஆயத்தப்படுவதற்கான ஒரு காலம் மட்டும்தான். சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பீரியட் வந்து ஆயத்தப்படுவதற்கான பீரியட். இது வேற எதுக்குமே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சயின்டிஸ்ட் எழுதியிருந்தார், இந்த கொரோனா பீரியட்ல காத்தெல்லாம் சுத்தமாயிடுச்சான். லாக்டவுன் போட்டதுனால ஓசோன் லேயர் நல்லா கொஞ்சம் கூடி வந்திருக்காமா. பல நாடுகள்ல ஆறுகள் வந்து தண்ணியெல்லாம் என்னவாயிருச்சு, சுத்தமாயிருச்சு. காரணம், நம்ம ஒரு ஆள் வெளியே போல. நம்ம ஒரு ஆள் வெளியே போல, உலகமே என்னவாயிருச்சு, சுத்தமாயிருச்சு. நான் விசுவாசிக்கிறேன், இவ்வளத்தையும் சுத்திகரிச்ச ஆண்டவர்
சபையையும் சுத்திகரிச்சிருப்பார். ஏன்னா சபைக்காக தான் இது வந்ததே. கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் தனக்கென்று வேறு விரிச்சிருப்பார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா காரியங்களும் ரெடியாகி விட்டது. இது கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற காலம். நம்ம இப்போ தீவெட்டியை எண்ணெய் போட்டு ரெடி பண்றதுக்கு தான். கொஞ்ச நாள் நடுவில் தூங்கிட்டோம், நிர்விசானம் ஆயிட்டோம். கொரோனாவுக்கு முன்னாடி கொஞ்சம் வேகமா உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டோம். தசமபாகம் காணிக்கை கொடுத்துட்டா ஒரு சர்ச்சுக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு போயிட்டோம்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருந்தோம். அது அல்ல. இதெல்லாம் பத்தாது. வருகையில போறதுக்காகத்தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் நிறைய பேரை விசுவாசிக்கிறேன். உங்களை ஏன் ஆண்டவர் இங்க கூட்டு வந்தார் தெரியுமா? அங்கிருந்தா ரட்சிக்கப்பட மாட்டீங்கன்னு கர்த்தர் இங்க கொண்டு வந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறார். இங்க நீங்க வந்தது வேலைக்காகலாம் இல்ல, இங்க வந்தா உங்களை காப்பாத்திடலாம். ஏன்னா அங்க கூட்டத்தோட இருக்கும்போது, குடும்பத்தோட இருக்கும்போது நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க. தனியா கொண்டாந்து உட்கார வச்சாதான் ரட்சிக்கப்படுவீன்னு கர்த்தர் கொண்டாந்து உங்களை கிருபையா கொண்டாந்து உட்கார வச்சு ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டாரு. நீங்க பஹ்ரைனுக்கு வந்ததோ, நீங்க வேலை கிடைச்சதோ உங்களுடைய உலக ஆசீர்வாதத்துக்கு இல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு. இன்னைக்கு கர்த்தர் வந்தால் நீங்கள் வருகையில போவீங்க. அதுக்கு காரணம் கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆயத்தப்படுங்க. ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். இந்த வருகையில போகணும். 2 நாளா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், வருகை வருது வருதுன்னு. இந்த வருகையில போகணும், நான் என்ன செய்யணும்? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கணும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன், தலைமுறையா கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், நீங்க 30 தலைமுறை கிறிஸ்டினா கூட இருங்க. பிறக்கும் போது பாவத்தில் பிறந்தீங்கன்னு பைபிள் சொல்லுது. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பிறந்த அத்தனை பேருக்கும் என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. ரட்சிப்புனா என்ன? பேரை மாத்துறதோ ஊரை மாத்துறதெல்லாம் கிடையாது. ரட்சிப்புனா என்ன? இருதயத்தில் விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணி, இயேசுவை என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். கர்த்தர் பாவத்தை மன்னிச்சாருங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? உங்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் ஒன்று வரும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துருச்சுன்னா, 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, உங்களுடைய ரட்சண்ய சந்தோஷம் அது வந்துருச்சுன்னா உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அது வர வரைக்கும் நீங்க இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரலன்னு அர்த்தம். சர்ச்சுக்கு வர்றதுனால மட்டும் பரலோகத்துக்கு போயிட முடியாது. திருப்பியும் சொல்றேன், இந்த ரட்சிப்பின் அனுபவம் வரணும். இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க நீங்க கேட்கும் போது கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார். மன்னிக்கும் போது இந்த அனுபவம் உங்களுக்கு வரும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காம வருகையில போகவே முடியாது. ஏன் ஞானஸ்நானம்? ஒருத்தர்லாம் கேட்டாங்க, ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. கள்ளன் எடுத்தானா பாருங்க, கள்ளன் எடுக்கல, கர்த்தர் பரதீசை கூட்டிட்டு போயிட்டாரு. கள்ளன் எடுக்கல, பக்கத்துல இருந்த இயேசு எடுத்தார். எடுங்க. நீங்க ஏன் கள்ளனை பாக்குறீங்க? நல்லவனை பாருங்க. பக்கத்துல ஒருத்தர் எடுத்திருக்காருல்ல, இவனுக்கு பாக்குறதெல்லாம் யாரை தான் பாக்குறான்? வெறும் திருட்டு பயிலையா பாக்குறான். பக்கத்துல ஒருத்தர் எடுத்தவர் தொங்குறாருல்ல, அவரை பார்க்கலாம்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கள்ளன் ஞானஸ்நானம் எடுக்கவும் இல்லை, அவன் பரலோகத்திற்கு போகவும் இல்லை. அவன் போனது பாரடைஸ். பரலோகத்துக்கு போகணும்னா கண்டிப்பா என்ன எடுத்திருக்கணும்? ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். ஒரு இடத்துல கேட்டார், நீங்க ஞானஸ்நானத்தை ரொம்ப அதிகமா பேசுறீங்க, சின்ன வயசுல எடுக்கிற ஞானஸ்நானத்தை ஏன் ஒத்துக்க மாட்டீங்கன்னு கேட்டாரு. சின்ன வயசுல எடுக்கிற ஞானஸ்நானமே கிடையாது. குழந்தை ஞானஸ்நானம் இதெல்லாம் ஞானஸ்நானமே கிடையாது. ஞான ஸ்நானம்னா என்னன்னா, ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து நீங்க ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்போ ஒருத்தர் கேட்டார், என்ன இப்போ 1 கொரிந்தியர் 10ல் செங்கடலுக்குள்ள எல்லாரும் வந்தாங்க, அதை ஞானஸ்நானம் பைபிள் சொல்லுது. அப்ப பாருங்க, குழந்தைங்களும் வந்திருக்கிறாங்க, அப்போ நீங்க ஏன் குழந்தை ஞானஸ்நானத்தை ஒத்துக்க மாட்டீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், குழந்தைகளும் வந்தாங்க, பின்னாடியே ஆடு மாடும் வந்துச்சு. இல்ல அதுல இருக்கு, பின்னாடி என்ன வந்துச்சு? ஆடு மாடும் இருக்கு, மாட்டு வண்டியும் வந்துச்சு. ஏன் நீங்க மாட்டு வண்டிக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கூடாதுன்னு கேட்டேன். வசனத்தை அனர்த்தமா புரிஞ்சுக்கிறது. அத ஒரு ஓமையா அங்க சொல்லி இருக்கு, அதற்கு ஒப்புமையான ஞானஸ்நானம்னு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, குழந்தைய கொடுத்தாங்கன்னா ஏன் இங்க குழந்தைய கொடுக்க கூடாதுன்னா, அதுல மாட்டுக்கு கொடுத்தா மாட்டை கொட்டை கட்டி போட்டு எடுத்து ஞானஸ்நானம் தண்ணியில முக்கி எடுத்துருங்க, பாத்துருவோம். வெளியே மாடு வராது, நீங்களும் வர மாட்டீங்க, மாடு பின்னிவிடும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கீழ்ப்படிதலுக்கு எத்தனை எதிர்ப்பு பாருங்க. இயேசுநாதர் சொல்றாரு, இப்ப இடம் கொண்டு அவரு முங்கினாரு, அது பெருசா தெரியல. நான் சொல்றேன், தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாதான் ஞானஸ்நானம்.
வேறு ஞானஸ்நானம் பைபிள்ல இல்ல. மூன்றாவது எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாம வருகையில போகவே முடியாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நிறைய பேர் பரிசுத்தாவி இல்லைம்பாங்க. பரிசுத்தாவியானவர் உண்டு. பரிசுத்தாவியை பெறாதவங்க இல்லைங்கிறாங்க. பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் அவர் உண்டு. அவர்தான் சபையினுடைய மூத்த போதகர், அவர்தான் சபையை நடத்துகிறவர், அவர்தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை, அவர்தான் உங்களை எண்ணியும் கொண்டு போய் பரலோக ராஜ்யத்திலே சேர்க்க போகிறவர். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை அப்படி அபிஷேக கூட்டத்தில் கலந்துக்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நேரம் கிடைக்கும் போது நல்லா முழங்கால் போட்டு நல்லா ஜெபம் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, வாஞ்சையும் தவணம் உள்ள ஆத்மாவை கர்த்தர் நிரப்புகிறார். கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? நிரப்புவார். பரிசுத்தாவின் அபிஷேகம் முக்கியம். இது மூணும் ரொம்ப முக்கியம். இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் நம்ம என்ன செய்ய போறோம்? வருகிற நாட்களில் அதை குறித்தும் பார்க்க போகிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடைசி சாம்ராஜ்யம் எழும்பி ரெடி ஆயிருச்சு. அவங்களுடைய அஸ்திவாரத்தை அவங்க போட்டுட்டாங்க. உலக மக்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ரொம்ப சீக்கிரம் அந்த அரசாட்சி எழும்பும். அதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அல்லேலூயா. இதெல்லாம் அடையாளம், இதெல்லாம் அடையாளம். இந்த அடையாளம் நடக்கும்போது அவர் வருவார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடையாளம் நடக்க தொடங்கிருச்சு. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? நான் ஒரு 5 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். எல்லாம் கண்களை மூடுவோம். வேதம் சொல்கிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இயேசு வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படிக்கு ஆராய்ந்து பார்க்கிறதான ஒரு நேரம் இது. வேற எதை பத்தியும் இப்ப நீங்க யோசிக்க வேண்டாம். இந்த ஒரு 5 நிமிஷம் இதான் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு 5 நிமிஷம். இயேசு மத்திய ஆகாயத்தில் தோன்றும் போது, அவருடைய சத்தம் கேட்கும் போது, கிறிஸ்துவுக்குள் முதலாவது எழுந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கும் போது, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வசனம் சொல்லுகிறது. மரித்தோர் எல்லாம் பாக்கியவான்கள். நமக்கு முன்பாக மரித்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஆயத்தப்பட்டு நிற்கிறார்கள். நீங்களும் நானும் அவரை சந்திக்கிற இடத்துல இருக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்து வருவாரானால் நான் அவரை சந்திப்பேன் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? எலியா சொல்றாரு, இன்று நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். ஒரு நிச்சயம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கான்பிடென்ட் பாருங்க. நான் பரலோகத்துக்கு போறேங்கிறதுக்கு அவருக்கு ஒரு நிச்சயம் சொல்றாரு, இன்று நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். இன்னைக்கு இயேசு வந்தா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். அவர் வரும்போது நான் மறுரூபமாவேன். அவருக்கு முன்பாக நிற்க நான் பாத்திரவானாய் மாறுவேன். பவுல் சொல்றாரு, நான் அவரை சந்திக்க போகிறேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் பாருங்க. பேதுரு சொல்றார், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவர்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட்டிருந்தாங்க, வாஞ்சையோட இருந்தாங்க. இன்னைக்கு உலகத்துல நீ இன்னும் 20 வருஷம் கழிச்சு சம்பாதிக்கிறதுல தான் ஆயத்தம் இருக்கு, அது மேலதான் வாஞ்சை இருக்கு. பேர பிள்ளைகளுடைய திருமணத்தை பார்க்கறதுல தான் வாஞ்சை இருக்கு. கிறிஸ்துவ சந்திக்கிறதுல வாஞ்சை இருக்குதா? இன்னும் ப்ரமோஷன் வாங்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பெரிய வீடு கட்டணும், இன்னும் பெரிய கார் வாங்கணும், இன்னும் பூமியை பத்தின எண்ணமே ஓடிக்கிட்டு இருக்குது. கர்த்தர் இந்த அளவு உங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 3 வேளை நாம் சந்தோஷமா சாப்பிட்றோம்னாலே உலகத்துல இன்னைக்கு பாதி பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. கர்த்தர் உங்களை என்னையும் 3 வேளை சந்தோஷமா சாப்பிட வச்சிருக்கிறாரு. அதுவே பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அகதியா ஓடிக்கிட்டு இருக்காங்க, கூடாரங்கள்ல குடி இருந்துகிட்டு இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு மத்தியில உயிரை பிடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, பசியும் பஞ்சத்தோடு கூட இருக்கிறாங்க. உன்னை என்னையும் கர்த்தர் திருப்தியா போஷிக்கிறாரு.
போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். இன்னும் 100 வருஷம் 50 வருஷம் 30 வருஷம் கழிச்சு நடக்க போற விஷயத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு எவ்வளவு கேட்டாலும் கேட்கிற வரைக்கும் இருக்கிறதான அந்த உணர்வு கேட்ட பிறகு போயிடுது. திருப்பி பழையபடி வெளியே போகும்போதே இன்னும் உலகத்தை குறித்ததான கவலை. நீங்க எத்தனை வருஷம் இங்க இருக்க போறீங்களோ அத்தனை வருஷம் உங்களுக்கு தேவையானதை பரலோகம் இப்பவே ரெடி பண்ணி தான் வச்சிருக்குது. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் உன்னை கை விடவே மாட்டார். அவர் உன்னை கை விடவே மாட்டார். ஆனால் நீங்களும் நானுமோ வென்றால் இன்னும் அதை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள், வருகைக்கு ஆயத்தப்படுங்க. எப்போ வந்தாலும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேங்கிற ஒரு நிலைக்குள்ள வாங்க. உங்கள் ஆவிக்குரிய நிலை அந்த இடத்துக்கு வரணும். உங்கள் ஆத்மா சொல்லும், மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா உண்மை வாஞ்சிக்குது ஆண்டவரேங்கிற ஒரு இடத்துக்கு அது வரும். இல்லைன்னா சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இதில் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு பாருங்க. கர்த்தர் இங்கே வச்சிருக்கிறத விட இன்னும் நான் அதிகமாக தேவனுக்குள்ளே வளரணும், இன்னும் அதிகமாக அவரோடு கூட நடக்கணும், இன்னும் அதிகமாக அவரோடு கூட பேசணும், வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து பார்க்கணும், ஆழத்துக்குள்ளே நான் கடந்து போகணும், இன்னும் வசனத்தை இன்னும் அதிகமாக தியானிக்கணும். அப்படி ஒரு எண்ணம் இருக்க இருக்க உலக பிரகாரமான உன் ஆசீர்வாதத்தையும் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். கர்த்தர் நீ தரித்திரமா இருக்கணும்னு விரும்பவே இல்லை. கர்த்தர் நீ ஏழையா இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. எளிமையா இருக்கணும்னு தான் கர்த்தர் நினைச்சாரே ஒழிய நீ ஏழையா இருக்கணும்னு கர்த்தர் சொல்லல. உன்னை உருவாக்கின தேவனுக்கு உனக்கு என்ன தேவை என்பதை முன்பதாகவே அறிந்திருக்கிறார். உங்கள் தேவை என்ன என்பதை உங்கள் பரமபிதா முன்பதாகவே அறிந்திருக்கிறார். பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் இனி உலகத்துக்கு பின்னால் ஓடினது போதும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் கவலைப்பட்டது போதும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் உலகத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, பேரப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நான் கவலைப்பட்டது போதும் ஆண்டவரே. இனி நான் உண்மை சந்திக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அதை தியானிக்க போகிறேன். நான் தேவனோடு கூட சஞ்சரிக்க போகிறேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த தீர்மானத்தை கனப்படுத்துவார். உன்னோடு கூட நடக்க ஆரம்பிப்பார். நீ அவருடைய சத்தத்தை கேட்க தொடங்குவாய். அதற்கு பிறகு இதெல்லாம் தானாய் வரும். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? வசனத்தை உறுதியா பிடிங்க. கவலைப்படாதீங்க. சிலர் ஆசை வார்த்தைகளில் பிரசங்கம் பண்ணுவாங்க. நீ அதை கேளு இதை கேளுன்னு சொல்லி நீ எதையும் கேட்காத. நீ ஆண்டவரையே கேளு. ஆண்டவரை கேட்டுட்டா மிச்சம் எல்லாம் தானா அவரோடைய வந்துடும். நீ ஆண்டவரை மட்டும் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, எனக்கு மற்ற ஏதும் வேணாம், நீங்க போதும். ஏசு வந்துட்டார்னா கூட எல்லாமே வந்துடும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கடைசி காலத்தில் கடைசி நிமிஷத்துக்குள்ளே நாம் வந்துட்டோம். கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கலை. சில காரணங்களால தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஒருவேளை கொரோனானால லாக்டவுனால எடுக்காமல் விட்டுட்டேன். இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறாரு. நான் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறவங்க யாராவது இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க, இன்னும் தண்ணியில் மூழ்கி எடுக்காதவங்க, நான் எடுக்க போகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம். மற்றவங்க எல்லாம் கண்ணை மூடுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. வேடிக்கை பார்க்கறதுக்கு சபைக்கு வந்தீங்க, எல்லா கண்களையும் மூடுங்க. எல்லாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாராவது இருக்கிறீங்களா? நல்ல கரங்களை உயர்த்துங்க. மற்றவங்களை பற்றி கவலையே பட வேண்டாம். இது கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ளது. இது உடன்படிக்கை. உங்கள் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும். கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க முடிஞ்ச பிறகு உங்கள் ஊழியக்காரரை வந்து பார்த்துட்டு போங்க. அவங்க உங்களுக்கு ஞானசானம் எடுக்கிறதுக்கு என்னன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வருகை வரும்போது நாங்கள் குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எங்களுக்கு முன்பாக நடக்க போகிற அந்த சம்பவத்தை நாங்கள் தவற விடவே கூடாது. அந்த நிமிஷத்தை, அந்த இமை பொழுதை நான் விட்டுறக்கூடாது. எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் நானும் என் குடும்பமும் இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்க விரும்புகிறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இது வரும்போது நாங்கள் முழுவதுமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான 2ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி.
மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் வரும்போது ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக, அந்த மகிமையின் தருணத்தை தவறவிட்டு விடாதபடிக்கு மறுரூபம் ஆகிறவர்களாக சந்திக்கிறவர்களாக காணப்படணும்ப்பா. கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்குள்ளே என்னென்ன குறைவுகள் காணப்பட்டாலும், பலவீனங்கள் காணப்பட்டாலும், பரலோகத்துக்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு எது தடையாய் இருந்தாலும், இந்த நிமிஷத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒரு விஷயமுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த சகோதரனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். உடைய வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்து ஆராதனையில் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட நிகழ்ச்சிகள், தேவ செய்திகள், பாடல்கள், சாட்சிகள் மற்றும் நேரலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்பிற்குரியவர்களே, மகிழ்ச்சிக்குரிய நற்செய்தி ஒன்று. நம்முடைய ஜாய் டிவி யூடியூப் சேனலானது சுமார் 1,00,000 சப்ஸ்கிரைபர்களை கொண்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது. இந்த சேனல்கள் வழியாக மனுக்குலத்தை உயிர்ப்பிக்கின்ற உன்னத நிகழ்ச்சிகள், உயிருள்ள சாட்சிகள் உண்டு. பல ஆவிக்குரிய தேவ மனிதர்களின் உள்ளத்தை அசைய வைக்கும் தேவ செய்திகள், பரவசமூட்டும் பாடல் நிகழ்ச்சிகள், முழு இரவு ஜெபங்கள், அநேக தேவ மனிதர்கள் இணைந்து நடத்தும் 12 மணி நேர தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும் இடைவிடா ஜெப நேரங்கள், இன்னும் தேவனை ஆராதிக்கின்ற தேவ சபைகளின் நேரடியான ஒளிபரப்புகள். விசேஷமாக இந்த நாட்களில் இந்த காலத்திற்குரிய பல ஆவிக்குரிய சத்தியங்கள். அன்பானவர்களே, உலகம் முழுவதிலும் சுமார் 1,00,000க்கும் அதிகமானோர் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு அனுபவித்து தெய்வாசீர்வாதங்களையும் பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜாய் டிவி யூடியூப் சேனல்களில் உங்களுடைய நிகழ்ச்சிகளும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண் 7397222881 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைபர் ஆகுங்கள். இந்நிகழ்ச்சியை கண்டு மற்றவர்களை காணச் செய்து வாழ்வடையுங்கள். வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட நிகழ்ச்சிகள், தேவ செய்திகள், பாடல்கள், சாட்சிகள் மற்றும் நேரலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.